ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் நல்லா சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்துகிற மாதிரி நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம காலிஃப்ளவர்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம கவரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே அது கெட்டு போயிடும். காலிஃப்ளவரை நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள், 2 வாரம் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய தண்டு பகுதியெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை சின்ன சின்ன இதழ்களாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பொதுவாக காலிஃப்ளவரில் புழுக்கள் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி புழுக்கள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன இதழ்களாக கட் பண்ணும்போதே அதில் புழுக்கள் இருக்கான்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலே அந்த காலிஃப்ளவர் இதழ்களை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது 2 வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் போர்டு, அதுலேயும் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம கைப்பற்றதா இருந்தாலும் சரி எண்ணெய் பிசுக்கு பட்டு சீக்கிரமாகவே அழுக்கு பிடிச்சிடும். நம்ம வீடு பெயிண்டிங் பண்ணும்போது இந்த ஸ்விட்ச் போர்டெலாம் தின்னர் வச்சு நல்லா அழகாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை க்ளீன் பண்ணவே மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். அது நாளாக ரொம்ப அழுக்கு பிடிச்சி நம்ம ஒயிட் கலர் ஸ்விட்ச் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கலரே மாறி போயிடும். இந்த ஸ்விட்ச் போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் அன்னைக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்கேட் பேஸ்ட்டு தாங்க. இந்த பேஸ்ட்டை வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரஷில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்விட்ச் போர்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்விட்ச் போர்டில் டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த ப்ரஷில் இந்த பேஸ்ட் வச்சு எல்லா இடம் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இதை நீங்கள் தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் அப்படியே அதை ரெஸ்ட்டில் விடணும். அப்போ தான் அந்த ஸ்விட்ச் போர்டில் இருக்க அழுக்கெல்லாம் சூப்பராக இளவி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி ரீயூசபிள் கிச்சன் டவல் இருந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க. இதை வச்சு இப்போ நான் தொடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் சூப்பராக விட்டு வருது பார்த்தீங்களா. நாம் அப்ளை பண்ணியிருந்த அந்த பேஸ்டோட சேர்த்து இந்த ஸ்விட்ச் போர்டில் இருக்கக்கூடிய அழுக்கு எண்ணெய் பிசுக்கெல்லாம் அழகாக இளவி வந்துருங்க. பாருங்க, இந்த கிச்சன் டவலில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்விட்ச் போர்டில் இருந்த அழுக்கு தான் இவ்வளவுமே. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம வீடு க்ளீன் பண்ணும்போது ஸ்விட்ச் போர்டையுமே க்ளீன் பண்ணி வச்சோன்னா ஸ்விட்ச் போர்டும் பார்க்குறதுக்கு எப்போவுமே புதுசு போலே இருக்கும். இனி லாஸ்ட்டாக நார்மல் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒன்று நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துடலாம். ஃபைனலாக ஸ்விட்ச் போர்டு பார்த்தீங்களா புதுசு போலே ஆயிடுச்சு. இந்த டிப்ஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க. செம சாஃப்டான ஒரு எக் ஆம்லேட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கிறேன். இது கூட பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம முட்டையை பீட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்றதுக்கு பதில் நீங்க ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பாருங்க. முட்டை சூப்பரா பீட் ஆகி வந்துடும். பொதுவா நம்ம வீட்டுல உள்ள குட்டி பசங்களுக்கெல்லாம் நம்ம ஆம்லேட் கொடுக்கும் போது அவங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செம சாஃப்டான ஆம்லேட் செஞ்சு கொடுங்க. இதுக்கு நான் சேர்க்க போறது பாத்தீங்கன்னா இது கூட கொஞ்சமா பால் சேர்க்க போறேன். அதாவது அளவு பாத்தீங்கன்னா ஒரு முட்டைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப 2 முட்டை நீங்க சேர்த்திருந்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் நீங்க சேர்க்கலாம். முட்டை பால் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்ப தோசை தவா ஹீட் பண்ணி பீட் பண்ணி வச்சிருக்க முட்டையை இதுல ஊத்திடலாம். இந்த ஆம்லேட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் குழந்தைங்களுக்கு நம்ம முட்டையெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி டைம்ல கூட இந்த முட்டையை நீங்க ட்ரை பண்ணலாம். செம சாஃப்டா இருக்கும், குழந்தைங்க ஈஸியா சாப்பிடுவாங்க. இப்ப ஆம்லேட் 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். நீங்க வேணா இது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட் எல்லாம் சேர்த்து கூட செய்யலாம். பொதுவா ஆம்லேட்லாம் செஞ்சு கொஞ்சம் சூடாறினதுமே பாத்தீங்கன்னா இதோட ஓரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஆம்லேட் பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆனாலுமே செம சாஃப்டா இருக்கும். முட்டை பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வாயில போட்டதுமே கரைஞ்சு போற அளவுக்கு சாஃப்டா இருக்கும். டிப் நம்பர் 4 இதுதாங்க பாதாம் பிசின். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சு. இந்த வெயில் காலத்தில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் ரொம்பவே நல்லதுங்க. இந்த பாதாம் பிசினில் 3 அல்லது 4 பீஸ் நீங்கள் எடுத்து தண்ணியில் நைட்டு நீங்கள் ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். ஊற வச்ச இந்த பாதாம் பிசின் கூட நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் காலையில் குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை தணிக்கிறதுக்கு இது பெஸ்ட்டுங்க. பார்க்குறதுக்கு ஜெல்லி மாதிரியே இருக்கிறதுனால பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாதாம் பிசின் ரொம்பவே குளிர்ச்சிங்க. அதனால சளி பிரச்சனை உள்ளவங்க இதை எடுக்க வேண்டாம். நாட்டு மருந்து கடைகள்ல எல்லாம் கிடைக்கும், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள்.
ஆரஞ்சில் விட்டமின் சி ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆரஞ்சு பழத்தில் எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அதே போலே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தோல்லையுமே அதிகமாக சத்துக்கள் இருக்குது. விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு பழத்தோலை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோ கிடைக்குங்க. டல்லாக இருக்கக்கூடிய ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்டன் ஆகும். இந்த ஆரஞ்சு பழத்தோலை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு பழத்தோல் எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 ஆரஞ்சு பழத்தோட தோல் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த தயிரோட அந்த ஆரஞ்சு பழத்தோலையும் சேர்த்து க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஆரஞ்சு பழத்தோலை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் ஆக்கி நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்க க்ரஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் போல அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இது கூட நான் பால் சேர்க்க போறேன். பால் பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பாலாக சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. அதாவது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும். இந்த ஆரஞ்சு பழத்தோல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா இது செட் ஆகாது, ஒரு மாதிரி எரிச்சலை உண்டாக்கும். அதனால நம்ம இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு சேர்க்கக்கூடிய தயிராக இருக்கட்டும் பாலாக இருக்கட்டும் நல்லா சில்லுனே சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு பழத்தோல், தயிர், அரிசி மாவு, பால் இவ்வளோதான் சேர்த்துருக்கோம். நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க, உங்களோட ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு, கழுத்துக்கு, கை கால் எல்லா இடமுமே நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ரெஸ்ட்டில் விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள், சூப்பரான ஒரு க்ளோ கிடைக்குங்க. இந்த பேக்கை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம், எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு பழத்தோலோட இந்த பேக்கை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு பருக்கள் வந்த தழும்பு கூட மறைஞ்சு போயிடுங்க. அதே போல் ஸ்கின்ல இருக்கக்கூடிய சுருக்கங்கள், கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையங்கள்லாம் போகிறதுக்குமே இந்த ஒரு பேக் ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். இப்போ இந்த பேக்கை நான் கையில் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். கை ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இப்படியே ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிடலாம். இந்த ஆரஞ்சு பழத்தோலை நீங்கள் காய வச்சு பொடி பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நான் தண்ணியால் தொடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேன்லாம் போய் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இந்த பேக்கை நம்ம ரெகுலராக போடும்போது நம்ம ஸ்கின் நல்ல சாஃப்ட் ஆகும். பாருங்கள், 2 கைக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியலை, நிஜமாவே பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்ல ஒரு க்ளோ கிடச்சிருக்குங்க. நம்ம முகத்தில் அதிகப்படியான டேன் இருக்குன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நம்ம வெளியே போய் எந்த வித ஃபேஷியலுமே பண்ண வேண்டாம். இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பஞ்சு போல் சாஃப்டான பணியாரம் ரெசிபி தான் நாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இந்த பச்சரிசியை 2லேருந்து 3 முறை நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. பச்சரிசி ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே ஊறிடும். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை மட்டும் நம்ம சேர்த்து அரைக்க போகிறதில்ல, இது கூட 2 பொருள் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். பச்சரிசி அளந்தெடுத்து அதே கப்பில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நான் அவல் சேர்த்துருக்கேங்க. 1/2 கப் அவல் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சாலே போதும். அதுவும் இந்த வெள்ளை அவல் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஊறி வந்துடும். அடுத்து இதோட இதே மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்க்கும் போது அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பணியாரம் நல்ல ஒயிட் கலரில் கிடைக்கும். அரிசி, அவல், தேங்காய் துருவல் இந்த 3 தாங்க சேர்த்துருக்கோம். இதை சேர்த்து கம்மியான அளவுக்கு, அதாவது பச்சரிசி ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை, கம்மியான அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 பேட்சாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் பேட்ச் நான் அரைச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி அடுத்த பேட்சையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவில் இந்த மாதிரி நீங்கள் கையால் கலக்கும் போது தான் மாவு நல்லா புளிச்சு வருங்க. இனி இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒன்று கலந்து விட்டுட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சிடலாம். உப்பு சேர்க்கறது நீங்கள் மாவு கலந்து வைக்கும் போது சேர்த்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் பணியாரம் சுடுற டைம் சேர்த்தாலும் சரி, அது உங்களோட விருப்பம்தான். பணியாரத்துக்கு மாவு புளிச்சிருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், பணியாரமுமே நல்லா உப்பி வரும். ஒரு 8 மணி நேரம் மாவை புளிக்க வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இதில் பச்சரிசி மட்டும்தான் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப உப்பியெல்லாம் வராதுங்க. நம்ம இட்லி மாவு மாதிரியெல்லாம் ரொம்ப பொங்கி வராது. இது கரெக்டான பக்குவத்தில் புளிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி தவியால் மாவை நல்லா ஒன்று சேர ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாவில் இப்போ நம்ம இனிப்பு பணியாரம், கார பணியாரம் 2மே செய்ய போகிறோம். அதனால் இதில் கொஞ்சமாக நான் இனிப்புக்கு தனியாக எடுத்துக்கிறேன்.
கார பணியாரம் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை கூட சேர்த்துக்கோங்க. என் கையில் கருவேப்பிலை இப்போ இல்லாததுனால நான் சேர்க்கலை. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்து செய்யலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலை. இப்போ இதெல்லாம் ஒன்றா நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பணியாரக்கல்ல சூடு பண்ணிடலாம். பணியாரக்கல்ல எல்லா குழியிலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தாங்க நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தான் எல்லா குழியிலையும் நான் சேர்த்துருக்கேன். நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அதிகமாக எண்ணெயோ நெய்யோ சேர்த்து சுட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அந்த தேங்காயிலிருந்தே பார்த்தீங்கன்னா எண்ணெய் கசிஞ்சு வரும். அதனால நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாலே சூப்பராக கிறிஸ்பியாக சுட்டு எடுத்துடலாம். நான்ஸ்டிக்கை விடைக்குமே இந்த இரும்பு பணியாரக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பணியாரம் பண்ண வருங்க. இப்போ மிதமான தீயில வச்சு 2 பக்கம் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். இப்போ பணியாரத்தை திருப்பி போடும்போதும் பாருங்கள் கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக விட்டு வருது பார்த்தீங்களா. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப மிதக்க எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கொஞ்சமான எண்ணெயிலே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம பணியாரத்துக்கு அதிகமாக எண்ணெய் சேர்த்து செய்யும் போது பெரியவங்களுக்கெல்லாம் சாப்பிட முடியாது. ஆனால் இந்த பணியாரம் பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு யாருக்கு வேணாலும் செஞ்சு கொடுங்க, திகட்டவும் செய்யாது. இப்போ இந்த பணியாரத்தில் ஒன்று நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது பார்த்தீங்களா. வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள செம சாஃப்டாகவும் இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சதுமே சாப்பிடுங்க. சூடோடி சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்குன்றதை நான் இதை கையால் பிச்சு காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். இதில் வெங்காயம் கேரட்லாம் நான் பச்சையாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெயில் வதக்கி கூட சேர்க்கலாம். தேங்காய் சட்னி கார சட்னியோட தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இனிப்பு பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் எடுத்து வச்சிருக்க மாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல். அடுத்து இனிப்புக்காக நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இனிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நமக்கு சுட்டெடுக்க வராது. கார பணியாரத்துக்கு நான் எண்ணெய் ஊற்றி தாங்க சுட்டெடுத்தேன். ஆனால் அந்த இனிப்பு பணியாரம் பண்ணும்போது நெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய்யுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன்றதை உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். 1 ஸ்பூன் நெய் தாங்க எடுத்தேன். அதை எடுத்து எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு நெய் சேர்த்தாலே போதுங்க, நம்ம பணியாரம் சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு சேர்த்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக எல்லா குழிலையும் ஒரு சின்ன பீஸ் நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கார பணியாரம் செஞ்சது போலயே மிதமான தீயில வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. நம்மளோட கார பணியாரம் இனிப்பு பணியாரம் ரெண்டுமே சூப்பராக வெந்து நல்ல டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த இனிப்பு பணியாரத்தை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. சூப்பராக உள்ள நல்லா வெந்து வெளியே நல்ல மொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.